வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருவேப்பிலை தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வாங்க கருவேப்பிலை தோசை பார்க்கலாம். கருவேப்பிலை தோசைக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இட்லி அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி அரிசியிலே தோசை நல்லாவே வரும். அதனால் இந்த அரிசியை போடுறாலும் கிடையாது. இது வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு டம்ளருக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதில் பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் சீரகத்தூள் தான் போட போகிறேன். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி உதிரதை குறைக்கும், சூட்டை குறைக்கும், நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். குழந்தைங்க வந்து கருவேப்பிலை சாப்பாடு வைப்ப எல்லாருமே எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை சுடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தோசை மாவு அரைக்கல அப்படின்னு கவலையே படாதீங்க. இட்லி மாவு இல்லை அப்படின்னாலும் உடனே இது செஞ்சலாம். அரை மணி நேரம் அந்த அரிசி ஊறினாலே போதும். அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த தோசை சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. இது வந்து அடிக்கடி நீங்கள் உடம்புல கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ இளநரை, சூடு, உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து குறைக்கிறது கருவேப்பிலையில் வந்து சத்து அதிகமாக இருக்குது. கண் பார்வையிலேருந்து ஆரம்பித்து முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரணும், அடிக்கடி வந்து முடி உதிருது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு வந்து இளநரை வந்துருச்சு அப்படிங்கிற கவலைப்படுறவங்களா இருக்கட்டும், இளமையிலே வந்து முதுமையாக தெரிகிறவங்க, இளமையாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கருவேப்பிலையோட அருமை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக கருவேப்பிலை இந்த மாதிரி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்த்தி ஸ்வெல்த்தில் சொல்லிகிட்டே இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போகிற இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அந்த தோசை வந்து பாருங்கள், வேறு எதுவுமே இல்லாமல் நம்ம அரை மணி நேரத்தில் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் காலையில் சாப்பாடுக்கு செஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லை டிஃபன்னா டக்குன்னு இதை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்